نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب عظيم صدق الله العظيم. கண்ணியமிக்க பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே தோன்றுவதற்கு முன்பு, இஸ்லாம் வருவதற்கு முன்பு எப்போ யூதர்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்தார்கள், அதற்கு பழிவாங்கும் விதமாக ரோம் நாட்டைச் சேர்ந்த நஸ்ரானிகள், கிறிஸ்தவர்கள் ஈராக்கில் இருந்த ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கக்கூடிய ஒரு அரசனோடு சேர்ந்து கொண்டு தங்களுடைய அரசராக இருந்த தைத்தூஸ் என்பவருடைய தலைமையில் ஷாம் தேசத்தினுடைய, அதாவது சிரியா, இப்பொழுது இருக்கக்கூடிய பலஸ்தீன், இதனுடைய பனு இஸ்ரவேலர்கள் மீது, அதாவது யூதர்கள் மீது தாக்குதல் புரிந்தார்கள். அவர்களை கொலை செய்தார்கள், அவர்களுடைய பொருள்களை கொள்ளையடித்தார்கள், தௌராத்தினுடைய பிரதிகளை எல்லாம் எரித்தார்கள், பைத்துல் முகத்தஸுக்குள்ள அசுத்தங்களை, நஜீசுகளை எல்லாம், மேலும் பன்றி இறைச்சிகளை தூக்கி எறிந்தார்கள். அந்த கட்டடங்களை, பைத்துல் முகத்தஸுடைய கட்டடங்களை எல்லாம் நாசப்படுத்தினார்கள். அப்பொழுது அந்த பனு இஸ்ரவேலர்கள், அதாவது யூதர்களுடைய பலத்தை எல்லாம் இல்லாமல் ஆக்கி விட்டார்கள், அவர்களை பலமிழக்க செய்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலம் வரை பிறகு பைத்துல் முகத்தஸ் அதே நிலைமையில் தான் இருந்தது. அதாவது அந்த நஸ்ரானிகள், கிறிஸ்தவர்கள் அதை நாசமாக்கினார்களே, அதே நிலையில் தான் இருந்தது. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சிரியா, ஈராக் இந்த நாடுகள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது, அப்போ பைத்துல் முகத்தஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சிக்கு கீழே வந்தது. அதனால் திரும்ப அந்த பைத்துல் முகத்தஸை புதுப்பித்தார்கள், அதை புனரமைத்தார்கள், நல்ல முறையில் கட்டினார்கள். பிறகு நீண்ட காலம் வரை அந்த சிரியாவுடைய ஆட்சி, அப்போ இப்போ இருக்க பலஸ்தீன் எல்லாமே அது சிரியாவுடைய ஷாம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதிக்கு கீழ் தான் இருந்தது. ஷாம் என்று எல்லாத்துக்கும் இப்போ இருக்க சிரியா, பலஸ்தீன் எல்லாம் ஷாம் தேசம் என்று சொல்லுவார். அந்த ஷாமுடைய ஆட்சி முழுவதும் பைத்துல் முகத்தஸ் எல்லாமே முஸ்லிம்களுடைய கைவசத்தில் தான் நீண்ட காலம் இருந்தது. பிறகு ஒரு காலத்திற்கு பிறகு பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுடைய கையை விட்டு சென்றது. சுமார் 100 ஆண்டுகள் ஐரோப்பிய கிறிஸ்தவர்களுடைய கைவசத்தில் அந்த பைத்துல் முகத்தஸ் இருந்தது. பிறகு 8வது நூற்றாண்டில், ஹிஜ்ரி 8வது நூற்றாண்டில் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லாஹ், மிகப்பெரிய ஒரு இறைநேசர், மிகப்பெரிய ஒரு போராளி, அவர்கள்தான் போராடி அந்த பைத்துல் முகத்தஸை திரும்ப வெற்றி கொண்டு தன் வசப்படுத்தினார். அப்போ இந்த வரலாறு, பைத்துல் முகத்தஸுடைய சுருக்கமான இந்த வரலாறு. இப்போ இந்த இடையில அந்த நஸ்ரானிகள் ஆரம்பத்தில் நபி அவர்கள் வருவதற்கு முன்னால் அந்த பைத்துல் முகத்தஸை நாசப்படுத்தினார்கள், அதை இடித்தார்கள்,
அதற்குள் பன்றியினுடைய இறைச்சிகளை நஜிசுகளை எல்லாம் தூக்கி எறிந்தார்கள் என்ற அந்த வரலாறு இருக்கிறது. இந்த வரலாற்றையும் அதே போல நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு ஹிஜ்ரி 6வது நூற்றாண்டில் 6வது ஆண்டில் இந்த ஹிஜ்ரி 6வது ஆண்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு கண்டார்கள். பைத்துல்லாவை அதாவது காபத்துல்லாவை தவாப் செய்கிற மாதிரி கனவு காண்கிறார். அப்ப நபி அவங்க என்ன நினைச்சாங்க, அல்லாஹ்வுடைய புறத்தில் உத்தரவு வந்திருக்குது, நாம உம்ரா செய்ய வேண்டும், பைத்துல்லாவுக்கு போய் தவாப் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று நினைத்து சஹாபாக்கள்கிட்ட அறிவிப்பு செஞ்சு அந்த 6வது ஆண்டில் ஹிஜ்ரி 6வது ஆண்டில் பைத்துல்லாவுக்கு புறப்பட்டு போனாங்க. போகும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை சென்று அடைந்தார்கள். மக்காவுக்கு பக்கத்தில் மக்காவுக்குள் நுழையிறதுக்கு முன்னாடி அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஹுதைபியா என்ற இடத்துல தங்கிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாங்கிற இடத்துல தங்கினார். நபி அவர்கள் சுமார் ஒரு 1500 சஹாபாக்களோடு சேர்ந்து போனாங்க. இன்னைக்கு அந்த இடத்துக்கு அந்த ஹுதைபியாங்கிற இடம் ஷமீசி என்று பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் ஷமீசி அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. இப்போ அந்த இடத்துக்கு போன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு, ஒருவேளை நாம உள்ள நுழையும் பொழுது குறைஷிகள் நம்ம இடத்துல எதிர்த்து சண்டை போட வந்தாலும் வரலாம், அல்லது நம்ம பைத்துல்லாவுக்கு சென்று தவாப் செய்யறதை தடுத்தாலும் தடுக்கலாம். அதனால் நாம நேரடியாக உள்ள நுழைஞ்சிடாம இந்த இடத்துல இருந்துக்கிறோம். ஹுதைபியாங்கிற இடம் அந்த இடத்துல நம்ம இப்போ அது மக்காவுடைய எல்லைக்குள்ளே வந்துருச்சு. அந்த இடம்னா அப்போ மக்காவுக்கு வெளியில இருந்துச்சு, மக்காவுடைய வெளிப்பகுதியாக தான் அது கருதப்பட்டுச்சு. அங்கே இருந்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு தூது அனுப்பி நாம் அங்குள்ள நிலைமைகளை தெரிந்து கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூது அனுப்பினாங்க. அது சம்பவம் நீண்ட சம்பவம், சுருக்கமாக சொல்றேன். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அங்கே அனுப்பி வச்சாங்க. நாங்கள் மக்காவுக்கு வருது, காபாவை தவாப் செய்யறதுக்கு தான் வர்றோம், நாங்கள் எதுவும் சண்டை போடுறதுக்குலாம் வரல. ஏன்னா அவங்க எதுவும் சண்டை போடுறதுக்கு வராங்கன்னு நினைச்சு சண்டைக்கு வந்துடக்கூடாது, நம்ம உம்ரா செய்யணும் தான் நோக்கம் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அங்கே போன இடத்துல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவங்க தடுத்து வச்சிருந்தாங்க. அது ஒரு செய்தி வதந்தியாக அங்கே பரவச்சு, அது ஒரு நீண்ட சம்பவம் வந்துச்சு. கடைசியாக நபி அவர்களையும் சஹாபாக்களையும் அந்த மக்கா குறைஷிகள் உம்ரா செய்ய விடாமல் தடுத்துட்டாங்க. நீங்க இப்போ உம்ரா செய்யக்கூடாது, ஒரு 10 உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு. அந்த உடன்படிக்கைக்கு பேர் ஹுதைபியா உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில நீங்க இந்த வருஷம் உம்ரா செய்யக்கூடாது, திரும்ப போயிடணும், அடுத்த வருஷம் உம்ரா செஞ்சுக்கீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்து விட்டார். இப்ப இந்த 2 சம்பவங்கள், அதாவது ஒன்று நபி அவர்கள் வருவதற்கு முன்னால் பைத்துல் முகத்தஸை நஸ்ரானியல் கிறிஸ்தவர்கள் அதை அசிங்கப்படுத்தியது, அதை இடித்தது, அதனுடைய கண்ணியத்தை குலைத்தது இந்த சம்பவம். நபி அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாவுக்கு தவாப் செய்தது தடுத்தது. இந்த 2ஐயும் மையமாக வைத்து இப்பொழுது நான் ஓதி காட்டிய இந்த வசனத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே அருளினான் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமன் அதுலம், அதாவது பொதுவா யூதர்களும் நஸ்ரானியல் கிறிஸ்தவர்கள் முஷ்ரிக்குகள், மக்காவில் இருந்த அந்த முஷ்ரிக்குகள் எல்லாருமே என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நாங்க தான் சத்தியத்தில் இருக்கிறோம் எல்லாருமே சொன்னாங்க. நாங்க தான் சத்தியவாதிகள், நாங்க தான் சத்தியத்தில் இருக்கிறோம் என்பதாக ஒவ்வொருவருமே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனா 3 பிரிவினருமே இறை இல்லங்களை நாசமாக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இறை இல்லங்களை நாசமாக்கக்கூடியவர்களாக, அதனுடைய கண்ணியத்தை கெடுக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வச்சு சொன்னா, வமன் அظلمு மிம்மன் மனஅ மசாஜிதல்லாஹ், இவர்கள் தங்களை தாங்களே நல்லவர்கள், நாங்க தான் சத்தியவாதிகள் என்று சொன்னாலும் அல்லாஹ் சொல்றார், இவர்களை விட அநியாயக்காரர்கள் யார் இருக்கிறார்கள் என்று கேட்கிறார். வமன் அظلمு மிம்மன் மனஅ மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடுகளை இல்லங்களை விட்டு தடுக்கக்கூடியவர்களை விட அநியாயக்காரர்கள் யார் இருக்கிறார்கள். அன் யுத்கர ஃபீஹி இஸ்முஹு, அந்த அல்லாஹுடைய இல்லங்களிலே அல்லாஹுடைய பெயர் கூறப்படுவதை, அதாவது அல்லாஹ்வை திக்ர் செய்யப்படுவதை தடுக்கக்கூடியவர்களை விட அநியாயக்காரர்கள். மேலும் சஆபி ஹராபிஹா, அந்த மஸ்ஜிதுகளை அல்லாஹ்வுடைய இல்லங்களை ஹராபாக்கக்கூடியவர்கள் நாசமாக்கக்கூடியவர்களை விட
அநியாயக்காரர்கள் யார் இருக்கிறார்கள்? அப்ப இவர்கள், இந்த யூதர்கள், முஷ்ரிக்குகள் பள்ளிவாசல்ல போய் நபி அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை தடுத்தார்கள், தவாப் செய்வதை தடுத்தாங்க. யார்? முஷ்ரிக்குகள், மக்காவுடைய முஷ்ரிக்குகள். அதே மாதிரி இந்த யூதர்கள், நஸ்ரானிகள் எல்லாம் பள்ளிவாசல்கள் பாழாக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள். அதனால அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இவர்களை விட அநியாயக்காரர்கள் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றார், உலாயிக மா கான லஹும் அன் யதுகுலூஹா இல்லா ஹாயிபீன். இவர்கள் பள்ளிவாசல்களுக்குள், அல்லாஹ்வுடைய இல்லங்களுக்குள் பயந்தவர்களாகவே தவிர நுழைவதற்கு, இவர்களுக்கு பயந்தவர்களாகவே தவிர நுழையக்கூடாது. பயந்துதான், அல்லாஹ்வை பயந்த வண்ணமாக பணிவோடு தான் பள்ளிவாசல்களுக்குள் நுழைய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு சொன்னான், லஹும் ஃபித் துன்யா ஹிஸ்யும் வ லஹும் ஃபில் ஆখিরাতি அஸாபுன் அதீம். இவர்களுக்கு இந்த உலகத்திலும் கேவலமும் இழிவும் இருக்கிறது, மறுமையிலும் மகத்தான மிகப்பெரிய ஒரு வேதனை இவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த முஷ்ரிக்குகள் தடுத்தார்கள். அதே போல பள்ளிவாசல்களை, பைத்துல் முகத்தஸை நஸ்ரானிகள் கேவலப்படுத்தினார்கள், அதை இழிவுபடுத்தினார்கள். இப்ப இவர்களுக்கு இந்த உலகத்திலும் இழிவு இருக்கிறது, மறுமையிலும் அல்லாஹ்விடத்தை புறத்திலிருந்து மிக பெரும் வேதனை இருக்கிறது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த வசனத்தை வைத்து குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சில விஷயங்களை சொல்லித்தராங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யப்படுவதை விட்டும் தடுப்பதும், பள்ளிவாசல்களை அதனுடைய கண்ணியத்தை குலைப்பது, இதுவெல்லாம் நம்முடைய இழிவுக்கு காரணம் என்பதை அல்லாஹ் இங்கே எச்சரிக்கிறான். அது யாராக இருந்தாலும் சரி, அது அவர்களுக்கு மட்டும் சொந்தம் அல்ல. இந்த விஷயம் அவர்களுக்காக மட்டும் சொல்லப்பட்டதல்ல. இன்றைய முஸ்லிம்களாக இருந்தாலும் பள்ளிவாசல்களுடைய கண்ணியம் குறையும் விதத்திலே நடந்து கொள்வார்களே ஆனால், பள்ளிவாசல்களை பாழாக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால், அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் பள்ளிவாசல்களை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால், அவர்களுக்கும் இந்த நிலைமைதான் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குறித்தான் எச்சரிக்கை. அதனாலதான் அங்க அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது மஸ்ஜிதுல் ஹராம் என்றோ பைத்துல் முகத்தஸ் என்றோ சொல்லாமல் பொதுவாக மசாஜிதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடுகள் என்றுதான் பொதுவாக சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய வீடுகள் என்று சொல்லும்போது கியாமத் நாள் வரை இந்த அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய சட்டம் பொருந்தும் என்பதை நமக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகிறார்கள். அடுத்து சொல்லுகிறார்கள், அதாவது மஸ்ஜிதுல் ஹராம் சொன்னா காபத்துல்லா, காபாவை சுற்றியுள்ள இந்த பகுதி. அதே போல மஸ்ஜிது நபவிங்கிறது மதீனாவில் உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டப்பட்ட பள்ளி. பைத்துல் முகத்தஸ் இது ஆரம்பத்துல காபத்துல்லாவுக்கு அடுத்து இரண்டாவதாக கட்டப்பட்ட இறை இல்லம். இவைகள் எல்லாமே மிக கண்ணியமான பள்ளிவாசல்கள். அது ஹதீஸ்ல சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னா, அங்கு தொழுதால் சிறப்பு இருக்கிறது, தனிச்சிறப்பு இருக்கிறது. அந்த பள்ளிகளுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு உண்டு. வேற எந்த பள்ளிக்கும் உலகத்துல அங்க போய் தொழுதா நன்மை அதிகம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, எந்த பள்ளிவாசலுக்கும் கிடையாது. இந்த 3 பள்ளிகளுக்கு மட்டும்தான் காபத்துல்லாவில் போய் ஹரம் ஷரீஃப்ல போய் தொழுதா 1,00,000 நன்மை கிடைக்கும். மதீனாவுல மஸ்ஜிது நபவியில அதே மாதிரி பைத்துல் முகத்தஸில் போய் தொழுதா 50,000 நன்மைகள் கிடைக்கும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லி இருக்கிறார். மேலும் நபி அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இந்த 3 பள்ளிவாசல்களில் தொழுவதற்காக மட்டுமே நீங்கள் பயணம் செய்வதாக இருந்தால் பயணம் செய்யும், தொழுவதற்காக என்று பயணம் செய்வதாக இருந்தால் நன்மை அதிகமாக கிடைக்கும் என்ற எண்ணத்தில் பயணம் செய்வதாக இருந்தால் இந்த 3 பள்ளிவாசல்கள் தான் அதற்கு தகுதியுள்ளது என்று சொன்னாங்க. இதை தவிர வேற எந்த பள்ளிவாசலுக்கும் நன்மை கூட கிடைக்கும், நான் அங்க போய் தொழுதா நன்மை கிடைக்கும் அப்படின்ட்டு எந்த பள்ளிவாசலுக்கும் நபி அவங்க சொல்லல. நீங்க அதை பயணம் செய்யாதையும் சொல்லிட்டாங்க. அதான் நன்மையை நாடி நம்ம பார்க்க போறோம், சுற்றி பார்க்க போறோம், வேற எதுக்கு போறோம், அது வேற விஷயம். ஆனால் அங்க போய் தொழுதா, தாஜ்மஹாலுக்கு ஒருத்தர் போறாரு, சுற்றி பார்க்க போறாரு, அதனுடைய கட்டிடக்கலையை பார்க்கணும், அதை பார்த்து அல்லாஹ்வுடைய அற்புதத்தை நாம் புரியணும் எண்ணத்துல போறார், அது வேற விஷயம். ஆனா இதே மாதிரி ஒரு பள்ளிவாசலுக்கு போய் இது பழங்கால பள்ளிவாசல், அங்க தொழுதா நன்மை கூட கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அங்க போக கூடாது. எந்த பள்ளிவாசலுக்கும் அப்படி பயணம் செய்யக்கூடாது. அப்ப இந்த 3 பள்ளிவாசல்கள் கண்ணியமான பள்ளிவாசல்கள், சிறப்பான பள்ளிவாசல்கள். ஆனாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
இங்கு சொல்லும் பொழுது இந்த பள்ளிவாசல்களுடைய விஷயத்தில் ஏற்பட்ட அந்த கண்ணிய குறைவையோ இழிவையோ குறிப்பிட்டு சொல்லல. மஸ்ஜிதுல் ஹராம்ல தடை செய்யப்பட்டுச்சு நபி அவர்கள் வருவதற்கு. பைத்துல் முகத்தஸ் யூத நஸ்ரானிகள் அதை அசிங்கப்படுத்தினார்கள், அதை இடித்தார்கள், அதை பாழாக்கினார்கள். அந்த கண்ணியமான பள்ளிவாசல் அவ்வளவு உயர்வான பள்ளிவாசலாக இருந்தும் கூட அல்லாஹு தஆலா சட்டங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த 3 பள்ளிவாசலுக்கு மட்டும் அந்த சட்டத்தை சொல்லல. மாறாக பொதுவாக மசாஜிதுல்லாஹ் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள் என்று சொல்லிவிட்டார். அப்படியானால் எந்த பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி அந்த பள்ளிவாசல்களை பாழாக்குவது, பாழடைய செய்வதும், அந்த பள்ளிவாசல்களுக்கு வரக்கூடியவர்களை தொழுகையாளிகளை தொழுவதை விட்டும் தடுப்பதும், அங்கு திக்ர் செய்வதற்கு இடையூறுகள் ஏற்படுத்துவதும், பள்ளிவாசல்ல திக்ர் செய்யவோ தொழுவதற்கோ குர்ஆன் ஓதுவதற்கோ யாராவது இடையூறு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் இந்த எச்சரிக்கைக்கு கட்டுப்பட்டவர்கள். இந்த எச்சரிக்கையில கட்டுப்பட்டவர்கள் என்பதாக நமக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதாவது பள்ளிவாசல்ல தொழுவதற்கு என்னென்ன விதத்திலாம் தடை விதிக்கிறார்களோ அத்தனை தடையும் அதிலே சேரும் என்பதாக சொல்றாங்க. அதாவது தடை என்று சொன்னால் உதாரணமாக ஒருவர் தொழுகைக்கு வர்றார், பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வராது. இப்ப தொழுது கொண்டு இருக்கிறார். தொழும் பொழுது பள்ளிவாசல் இருந்து கூச்சல் போடுறது, சத்தமா பேசுறது அவருடைய தொழுகைக்கு இடையூறு ஏற்படுது. இப்ப இவர்களும் இந்த எச்சரிக்கைக்கு கட்டுப்பட்டவர்கள். அவர்களுக்கும் உலகத்தில் விரிவு இருக்கிறது, வறுமையில வேதனை இருக்கிறது என்று அந்த எச்சரிக்கைக்கு கட்டுப்பட்டவர். தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தர் தொழுது கொண்டிருக்கிறார், ஒரு நபர் தொழுதாலும் சரி அந்த தொழுகையாளிக்கு இடையூறு ஏற்படும் விதத்திலே சத்தமிடுவது, கூச்சல் போடுவது இது இந்த எச்சரிக்கைக்கு உட்பட்டவர்கள் இவர்களும். சரி, பள்ளிவாசலுக்கு உள்ள மட்டுமல்ல, ஒரு பள்ளிக்குள்ள தொழுகிறாங்க, பள்ளிக்கு வெளியில நின்று உள்ளுக்குள்ள சத்தம் கேட்கறதுக்கு தொழுகையாளிக்கு இடையூறு ஏற்படும் விதத்துல இப்ப பட்டாசு போடுறாங்க இல்ல, வெளியில போய் போடுறாரு, தொழுகிறாளுக்கு கவனம் சிதறுது, அவர் தொழுகைக்கு இடையூறு ஏற்படுது. அல்லது வெளியில நின்று சத்தம் போடுறாங்க, கூச்சல் போடுறாங்க, பள்ளிவாசலுக்குள்ள நல்லா கேட்குது, அது பள்ளிவாசல் தொழுவோருக்கு இடையூறு இருக்குன்னு சொன்னா அவர்களும் இந்த எச்சரிக்கையில கட்டுப்பட்டவர்கள் தான் என்று குர்ஆனுடைய விரிவுரையாளர் சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னா பள்ளிவாசலுக்குள் தொழக்கூடியவர்களுக்கு இடையூறு ஏற்படும் விதத்துல எந்த செயல்களையும், இந்த கூச்சல் குழப்பங்களோ சத்தமிடுதலோ இதுவெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே தொழுகை அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டு தடுக்கக்கூடியவர்களுடைய பட்டியலில் சேர்ந்து விடுவார்கள் என்று நமக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இதை அடிப்படையாக வச்சு இன்னும் எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு, மஸ்ஜிதுடைய விஷயத்துல ஒருவர் தொழுகிறார் என்று சொன்னால் தொழுகையாளிக்கு இடையூறு ஏற்படும் விதத்துல, பள்ளியில தொழுகையாளிக்கு இடையூறு ஏற்படும் விதத்துல சத்தமாக குர்ஆன் கூட ஓதக்கூடாதுன்னு தான் வந்திருக்கு. குர்ஆன் ஓதும் பொழுது தொழுகையாளி தொழுது கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இடையூறு ஏற்படுற மாதிரி சத்தமாக குர்ஆன் கூட ஓதக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்ப சத்தம் போடுறது, பேசுறது, பள்ளியில உட்காந்து சத்தம் போடுறது, பள்ளிக்கு வெளியில இருந்து உள்ள தொழக்கூடியவர்களுக்கு இடையூறு ஏற்படும் விதத்துல கூச்சல் போடுறது, இதுவெல்லாம் எவ்வளவு வன்மையாக கண்டிக்கத்தக்கது, அது எவ்வளவு எச்சரிக்கைக்குரியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது எல்லாத்தையும் உள்ளடக்கித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதில் சொல்றான், லஹு ஃபித் துன்யா ஹிஸ்யுன், அவர்களுக்கு உலகத்திலும் இழிவு இருக்கிறது, அதே போல மறுமையிலும் அவர்களுக்கு கடுமையான பெரும் வேதனை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறி எச்சரிக்கிறார். அதே போல அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப் ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ் இன்னல்லாஹ வாசிஉன் அலீம். கிழக்கும் மேற்கும், அதாவது கிழக்கு திசையாக இருக்கட்டும் மேற்கு திசையாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் அல்லாஹுக்கு உரியவை, எல்லாமே அல்லாஹுக்கு உரியவை தான். நீங்கள் எங்கு முன்னோக்கினாலும் அங்கு அல்லாஹுடைய திருப்தி இருக்கிறது, அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறது, அல்லாஹ் அங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். நீங்க எந்த திசையை முன்னோக்கினாலும் அல்லாஹ் அங்கே இருக்கிறான். இன்னல்லாஹ வாசிஉன், அல்லாஹ் மன்னிப்பதில் விசாலமானவன், அலீம் எல்லாவற்றையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று அந்த அடுத்த வசனத்தில் சொல்றான். இதை எதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த வசனத்தை சொன்னா அப்படின்னு சொன்னா, நபி அவங்க மதீனாவுக்கு போன பிறகு ஒரு 6-7 மாசமாக பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி, மஸ்ஜித் அக்ஸா முன்னோக்கி தான் தொழுது கொண்டிருக்காங்க. நான் ஏற்கனவே முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு வசனம் வரும்போது சொல்லியிருக்கிறோம். இதை பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி, இப்போ எந்த பைத்துல் முகத்தஸ் யூதர்கள் அந்த பனு இஸ்ரவேலர்கள் கைப்பற்றி வச்சிருக்கிறாங்களோ அந்த பைத்துல் முகத்தஸ் அதை முன்னோக்கித்தான் நபி அவர்களும் சஹாபாக்களும் தொழுது கொண்டிருந்தாங்க. 6-7 மாசமா அதை முன்னோக்கி தொழுதாங்க. அதுவரை அதை முன்னோக்கி தொழும்படிதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு. அவங்க தொழுதாங்கன்னா அவங்களா தொழல, அல்லாஹ்வுடைய உத்தரவு அதுதான் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுது கொண்டே இருந்தார். ஆனால் நபி அவர்களுக்கு என்ன விருப்பம், காபாவை முன்னோக்கி தொழுதா நல்லா இருக்கும். நபி அவர்களுடைய ஆசை என்ன,
காபாவை முன்னோக்கி தொழுதா நல்லா இருக்கும் ஆசை இருந்துச்சு. எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய புறத்துல அப்படி ஒரு சட்டம் புக்கும் வருமா, கட்டளை வருமா என்று எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த கட்டளை வந்துச்சு. எப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜித் மதீனாவிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில், அப்போ வந்து 1 கிலோமீட்டர் மதீனாவில் இருக்கும். மதீனா விரிவடைஞ்சிருச்சு, அதுவும் உள்ளுக்குள்ள அந்த மதீனா ஒட்டி வந்துடும், அந்த எல்லைக்குள்ள வந்துடும். அங்க வந்து பனு சலமா என்ற கபீலாவுடைய அவங்களுடைய மஹல்லா, அந்த மஹல்லா வாசிகளுடைய ஒரு பள்ளிவாசல், அவங்க தொழுவதற்காக ஏற்படுத்திய அந்த பள்ளிவாசல், அதுல போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொஹர் தொழுகையை தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. 2 ரக்காத் தொழுவ வச்சுட்டாங்க. பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதாங்க. 2 ரக்காத்து பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதுட்டு இருக்கிறாங்க. 2 ரக்காத்து முடியும் பொழுது இப்ப அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உத்தரவு வருகிறது, நீங்க காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுங்கள். அல்லாஹ்வுடைய புறத்துல வஹி வந்துருச்சு. எதை முன்னோக்கி தொழணும்? காபாவை முன்னோக்கி தொழுங்க. அப்ப நபி அவங்க அப்படியே தொழுத நிலையிலேயே அந்த திசையை அப்படி நேர் மாற்றமாக மாற்றி விட்டார். காபாவுடைய திசையை முன்னோக்கி தொழ ஆரம்பிச்சிட்டார். அப்ப 2 ரக்காத்து பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுதாங்க. இன்னும் 2 ரக்காத்துகள் எதை முன்னோக்கி? காபாவை முன்னோக்கி தொழுதாங்க. அதனால அந்த பள்ளிவாசலுக்கு பேரு இப்ப எப்ப என்ன பேர் இருக்குன்னா, மஸ்ஜிதுல் கிபிலத்தை, 2 கிபிலாவுடைய பள்ளிவாசல் பேரு. 2 கிபிலாவுடைய பள்ளிவாசல். இன்றளவும் அதனோட அடையாளத்தை வச்சிருக்கிறாங்க. நபி அவங்க முதல்ல எந்த திசையை முன்னோக்கி தொழுதாங்களோ அந்த பேராகவும், அதே மாதிரி அதற்கு எதிராக இப்போ தொழக்கூடிய அந்த கிபிலாவும் இருக்குது. அது அடையாளத்துக்காக வச்சிருக்கிறாங்க. ஆனா அதை முன்னோக்கி தொழக்கூடாது. பைத்துல் முகத்தஸை நோக்கி அல்லாஹ்வுடைய தொழு, காபாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்று வந்துருச்சு. இப்ப இந்த 2 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு நபி அவர்களும் சஹாபாக்களும் காபாவை முன்னோக்கி தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. இத மதீனாவுடைய யூதர்கள் இதை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அதை வந்து ஒரு இழிவாக பேசினாங்க, அதை ஒரு குறையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. யார் வந்து கிபிலாவையே ஒரே கிபிலாவை முன்னோக்க முடியலையோ இவங்கெல்லாம், இவங்களுடைய மார்க்கம் என்ன உண்மையான மார்க்கமா, ஸ்திரமான மார்க்கமாக இருக்க முடியுமா? இன்னைக்கு ஒரு பக்கம் தொழுகிறாங்க, நேற்று ஒரு பக்கம் தொழுதுட்டு இருந்தாங்க, ஒரு பக்கம் முன்னோக்கி தொழுதாங்க அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சாங்க. இப்பதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு பதிலளிக்கும் விதத்துல இந்த வசனத்துல சொன்னா, வலில்லாஹில் மஷ்ரிக்கு வல் மக்ரிப், கிழக்கு திசையும் சரி மேற்கு திசை எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. இங்க வந்து திசை நோக்கம் அல்ல, நமக்கு திசை நோக்கம் அல்ல. அல்லாஹ் எங்க முன்னோக்கி தொலை சொல்லுகிறானோ அங்க தொழணும், அதுதான் அசல் விஷயம். அதனால அல்லாஹ்வுக்குரியதான். நீங்க எங்க முன்னோக்கி தொழுதாலும் அங்கே அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் அங்கே இருக்கிறது. அதனால பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தான் தொழணும் அப்படிங்கிறதுலாம் கட்டாயம் கிடையாது. பைத்துல்லாவை முன்னோக்கி தொழுதாலும் அது அல்லாஹ்வுடைய திசை தான். அல்லாஹ்வுடைய உத்தரவை நம்ம பின்பற்றி தொழுதோம்னு சொன்னா அதுல அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி அந்த மக்களுக்கு, அந்த யூதர்களுக்கு பதிலடி கொடுத்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இந்த திசை என்பது அதாவது நமக்கு வந்து அசல் கிடையாது. சில பேர் வந்து என்ன சொல்றாங்க, முஸ்லிம்கள் வந்து காபாவை வணங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கும் அல்லாஹ் இதுல பதிலடி கொடுத்துட்டாங்க. இது காபாவை நாங்கள் முன்னோக்கி வணங்கவில்லை, அல்லாஹ்வுடைய உத்தரவை கட்டுப்பட்டு வணங்குகிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன? இங்க தொழணுங்கிறது தான். எங்கு தொழுதாலும் அங்க அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்காக வேண்டித்தான் அதை முன்னோக்கி தொழுகிறோம். அப்ப எங்கு முன்னோக்கினாலும் அல்லாஹ் இருப்பான்னு சொன்னா அப்ப ஏன் ஒரே திசையை முன்னோக்குறீங்க அப்படின்னு கேள்வி வரும். அதற்கும் பதில் சொன்னாங்க, அதாவது மன ஓர்மை வர வேண்டும், எல்லோருக்கும் மன ஓர்மை வர சொன்னா எல்லாரும் ஒரே திசையை ஒரே பகுதியை முன்னோக்கி தொழுவதால் எல்லோருடைய கவனமும் ஒரே பக்கத்துல இருக்கும். அப்ப எல்லாரும் சிதறிவிடக் கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு பள்ளியில ஒவ்வொரு திசையை தொழுதுகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அது என்ன ஆயிடும், உள்ளுக்குள்ள ஒரு குழப்பமான நிலை வந்துடும். நம்ம ஒரே திசையில தொழும் பொழுதுதான் அது ஒற்றுமையை பறைசாற்றும், எல்லோருக்கும் கவனம் ஒரே பக்கமாக இருக்கும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எல்லாரும் காபாவை முன்னோக்கி தொழுங்கன்னு சொன்னான். அப்ப காபாவை முன்னோக்கி தொழுவது என்பது அது வந்து நம்ம காபாவை வணங்குவதல்ல, மாறாக அல்லாஹுடைய உத்தரவை, அல்லாஹுடைய கட்டளையை பின்பற்றுவதாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் ஒவ்வொருவருமே 2 விஷயங்களை இதில் நாம ஒன்று கவனத்தில் வைக்கணும். ஒன்று, பள்ளிவாசல்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொன்ன விஷயம், பள்ளிவாசல்களில் இபாதத் செய்யக்கூடியவர்களுக்கு, திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருக்கட்டும், தொழக்கூடியவர்களாக இருக்கட்டும், இவர்களுக்கு இடையூறு ஏற்படும் விதத்திலே எந்த செயல்களையும் நாம் எந்த விதத்தில் பள்ளிக்கு உள்ளிருந்தும் செய்யக்கூடாது, பள்ளிக்கு வெளியிலிருந்தும் செய்யக்கூடாது. அப்படி செய்வது அல்லாஹ்வுடைய கடுமையான எச்சரிக்கைக்கு அவர்கள் உரித்தானவர்களாக ஆகிவிடுவார்கள். 2வது விஷயம், நாம முன்னோக்கி தொழுவது என்பது
இப்போ நம்ம ஆளுகளில் நிறைய பேருக்கு முஸ்லீம்களுக்கே தெரியறதில்ல. காபாவை முன்னோக்கி தொழுண்டா பல முஸ்லீம்கள் என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, காபாவில் அல்லாஹ் அடங்கி இருக்கிறான்னு கேட்கக்கூடியவர்களும் இருக்கிறார். மதீனாவில் ரசூல்லா அடங்கி இருக்கிறாங்க, காபாவில் அல்லாஹ் அடங்கி இருக்கிறானா என்று கேட்கக்கூடிய முஸ்லீம்களும் நமக்கு மத்தியில் இருக்கத்தான் செய்கிறார். அப்ப நாம என்னன்னு சொன்னா, நாம காபாவை முன்னோக்கி தொழுவது அல்லாஹ் அங்கே இருக்கிறான் என்பதற்காக வேண்டிய அல்ல, அல்லாஹுடைய உத்தரவு அதன் பக்கம் முன்னோக்க சொன்னதான். அல்லாஹ் காபாவில் இல்லை, அல்லாஹ் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறான். காபாவை முன்னோக்கி கொள்வது அல்லாஹ் அங்கே இருக்கிறான் என்பதற்காக வேண்டிய அல்ல, அல்லாஹ் அங்கே முன்னோக்கி தொழச் சொல்லி இருக்கிறான் என்பதற்காகத்தான் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விளக்கத்தை நாம் மற்றவர்கள் யாருக்கும் தெரியாதவங்களுக்கு இதையும் சொல்லணும். அல்லாஹ் இன்னைக்கு எஸ்எஸ் காலனியில ஒரு சிறப்பு மீளாவிழா விளையாண்டுங்க, அதெல்லாம் சீக்கிரமா சுருக்கமா முடிச்சுக்கிடுவோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் அதில் போய் கலந்துக்குங்க. ஒரு சிறப்பு பேச்சாளருடைய பயான் இருக்குது, அதனால இதோட முடிச்சுக்கொள்வோம். அல்லாஹ் எதை கேட்டோமோ